மிஸ்டர் லேடிஸ் நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சரும பிரச்சனை, தோல் நோய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரும பிரச்சனைன்னு பார்த்தேன் அப்படின்னா நிறைய நோய்கள் இருக்குது. அதாவது சித்த மருத்துவத்தில் குரூப் ஆஃப் டிசீஸுக்கு குட்டங்கள்னு சொல்லுவாங்க. அனைத்து விதமான தோல் நோய்களுமே குட்டம், அதுக்கப்புறம் தான் தனித்தனியாக பிரியும். இன்றைக்கி அதில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலராக இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. ரொம்ப நாள்பட்டு அதனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதுக்கப்புறம் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் அர்டிகேரியா, ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம இதை பற்றி சும்மா ஜென்ரலாக பேசுவோம் இன்றைக்கி. முதல்ல சொரியாசிஸாக பார்ப்போம். சொரியாசிஸ் அப்படின்னா வந்து தன்னுடல் தாக்கல் நோய், அதாவது ஆட்டோமின் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. இந்த இந்த சொரியாசிஸு, இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ் தான். சரிங்களா? இது வந்து சித்த மருத்துவத்தில் வாத நோயில் தான் வரும். இப்போ அதே முடக்குவாதத்துக்கு உள்ள மெடிசன்ஸ் இது கொடுத்தா கூட ஓரளவு குறையும், முழுவதும் குறையாது. அப்புறம் சின்ன சேஞ்ச் பண்ணணும். இது எல்லாமே குரூப் ஆஃப் டிசீஸ் தான், வாத நோய்கள் தான். அதுக்கப்புறம் எக்ஸிமான்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ காமனாக இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாமே வருது. ஒன்று அது நம்ம யூஸ் பண்ணுற காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்குமே ஏதோ ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு ஒவ்வாமையினால வரக்கூடிய பிரச்சனை தான். இப்போ சாதாரணமாக எக்ஸிமாவில் ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம், ஒத்துக்கலை அப்படின்னா லைட்டாக அரிப்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக அந்த தோல் வந்து கருமை நிறத்தில் மாறும், தோல் தடிமனாக மாறும். அதுக்கப்புறம் தான் அதோட சிவியாரிட்டி இருக்கும். ரொம்ப அரிப்பு அதிகமாகி சொரிஞ்சால் சில பேர்த்துக்கு நீர் வரும், வந்து நீர் வடியும், அதுக்கப்புறம் பரவ ஆரம்பிக்கும். இது வந்து எக்ஸிமான்னு சொல்லக்கூடியது. அர்டிகேரியா, ஒவ்வாமை அப்படின்னா அது எந்த ஒரு தழும்பும் இருக்காது. ராத்திரி ரொம்ப அரிப்பு அதிகமாக வரும். நம்ம சொரியிறோம் அப்படின்னா திட்டு அங்கங்கே தடிச்சு போயிடும். பெருசாக கூட தடிக்கிறது உண்டு, ஆன்ஜியோடிமான்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ரொம்ப அலர்ஜி ஆகுது, ரொம்ப ஏதோ ஒரு பொருள் ஒத்துக்கலை அப்படின்னா சிவியராக அரிப்பு அதிகமாகி சில பேர்த்துக்கு மூச்சடைப்பு கூட வர வாய்ப்பு இருக்குது. மூச்சு கூட சிரமப்பட்டு பல்முனரி எடிமா மாதிரி வந்து அது எமர்ஜென்சி கேரில் நம்ம ஒரு எமர்ஜென்சியாக பார்க்கக்கூடியது பிரச்சனை. இப்போ அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம். இது இப்போ கிரானிக்காக சிம்பிளாக இப்போ ஒரு செட்ரிசன் போடுறாங்கன்னா 2 நாளைக்கு அரிப்பு இருக்காது, அப்புறம் மறுபடியும் அரிக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களை மட்டும் பார்ப்போம். இது பொதுவாக இந்த நோய்களுக்கு உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற டிசீஸுக்கு பண்ணுறோமோ இல்லையோ, தோல் நோய்களை பொறுத்தவரை உணவு பதார்த்தங்களை தனித்தனியாக ஒவ்வொரு நோய்க்கும் உணவு வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கு. இப்போது ஒரு எக்ஸிமான்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கரப்பான், சித்த மருத்துவத்தில் கரப்பான் பாண்டங்கள்னு தனியாக இருக்குது. அதை ஃபுல்லாக தவிர்த்தா மட்டும்தான் அது குணமாகும். நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் எந்த மருந்து இல்லை, நீங்கள் எங்கே போய் மருந்து எடுத்தாலும் குணமாகிற வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு பத்தியம் ரொம்ப அவசியம். சரி, எந்த மாதிரி பத்தியங்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பொதுவான பத்தியங்கள் பார்ப்போம். பொதுவான பத்தியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதுவாக இருந்தாலும் தோல் பிரச்சனை, அரிப்பு வருது அப்படின்னாவே காமனாக புளிப்பு சார்ந்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். அது ஆரஞ்சு பழமாக இருந்தாலும் சரி, எலுமிச்சம் பழமாக இருந்தாலும் சரி, உணவில் கோடம்புளியும் சேர்த்துக்கூடாது. கோடம்புளி சில பேர் ரெஃபர் பண்ணுறாங்க. கோடம்புளியாக இருக்கட்டும், சாதாரண புளியாக இருக்கட்டும், எந்த ஒரு புளிப்பு உணவு வகைகளை எதுவுமே எடுத்துக்கூடாது. சரி, அடுத்தது என்ன மாதிரி உணவுகளுக்கு வேணும்? புரதம் சார்ந்த உணவுகள், ஒரு சோயாவாக இருக்கட்டும், இந்த முட்டை, இந்த மாதிரி புரதம் சார்ந்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய்னு சொல்லக்கூடிய தெரியல, காய்கறியில் வந்து கத்திரிக்காயை முற்றிலுமாக தவிர்க்கணும். அப்புறம் கருவாடு, இந்த கருவாடு வந்து கிராமப்புறங்களில் பெரிய அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தியம் என்னென்ன சாப்பிட்ணும் தெரியுமா அப்படின்னாவே உடனே கருவாடு தானே சார், நான் அதை சாப்பிட்றதே இல்லை, கத்திரிக்காய் சாப்பிட்றதே இல்லை அப்படிம்பாங்க. அது பெருவளக கிராமத்தில் பழக்கம் உண்டு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் அகத்திக்கீரைன்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரையை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஐயத்தை பெருக்கி இந்த தோல் நோயை வர ஒரு இதாக சொல்லியிருப்பாங்க. அதனால் தோல் நோய் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது, இல்லாதவங்க எடுக்கலாம், இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. டெய்லி அன்றாடமாக இது குறையணும் அப்படின்னா டெய்லி மலம் கழிக்கணும். இது எல்லாருக்குமே பேசிக்கு. தோல் நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக குடல் சுத்தம், லிவர் சுத்தம்,
எல்லாமே உடம்புல தோல் சம்மந்தமாக தோலை இது டீடாக்ஸ் பண்ணுறது, லிவரை டீடாக்ஸ் பண்ணுறது, குடல் டீடாக்ஸ் பண்ணுறது, எல்லாத்துக்குமே தனித்தனியாக வைத்திய முறைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம செல்ஃபாகவே அதை பண்ணிக்கலாம். டீடாக்ஸ்னால் சுத்தம் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். நம்ம ஒரு இப்போது வயிறை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா தினசரி மலைக்கட்டு இல்லாமல் மலம் கழிக்கிறோம்னாவே அதை வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை அவங்க தோல் நோய் உள்ளவங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பேதி மருந்து எடுத்துக்கலாம். நம்ம சித்த மருத்துவத்தில் பேதிக்கு அகத்தியர் குழம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு 130 மில்லிகிராம் ஒரு மிளகு அளவுக்கு டெய்லி, இது டெய்லி இல்லை, மிளகளவு எடுத்து 6 மாதத்துக்கு ஒரு முறை குப்பைமேனி சாறில் குப்பைமேனியை நல்லா நெய்யை இடித்து ஒரு 10 ml எடுத்து அதில் கரைச்சி சாப்பிடும் பட்சத்தில் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றோம். காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடும் பட்சத்தில் பேதி ஒரு 1/2 மணி நேரத்தில் போக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு முறை பேதி போயிட்டு மறுபடி கீழே பாத்ரூம் விட்டு வெளியே வந்து 2 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். சரிங்களா? இது ஒரு மாதிரி ஒரு 4 டைம் 5 டைம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உடம்பு சுத்தமானதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீஹைட்ரேட் ஒரு அளவுக்கு தெம்பு இல்லாதமாக ஆணுச்சுன்னா ஒரு மோர் எடுத்து குடிக்கிறீங்கன்னா அது முற்றிலுமாக நின்று போயிடும். இதுதான் அதுக்கான சுத்தி. இந்த வயிறு மலம் இலக்கின்னு சொல்லுவோம். வயிறு சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட மருத்துவம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மருத்துவ முறைகள் எடுக்கிறது, இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஸ்டீம் மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த 3 நோய்களுக்குமே பொதுவான வைத்திய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாகவே நம்ம ஒரு கஷாய முறையில் நம்ம எடுக்கிறது உண்டு. அருகம்புல் இருக்குல்ல, அருகம்புல்ல ஒரு கைப்பிடி அருகம்புல், ஒரு 4 மிளகு, 2 வெத்தலை, இதை 3யுமே எடுத்து ஒரு 300 ml தண்ணி விட்டு ஒரு 50 ml 60-70 ml வற்ற வச்சு தினசரி காலையில் பருகும் பட்சத்தில் சரும பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த அர்டிகேரியா, எக்ஸிமா, சொரியாசிஸுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக குறையும். குறையாத பட்சத்தில் நம்ம இதில் சிவனார்வெம்பு சூரணம், இந்த சிவனார்வெம்பு மாத்திரை, இந்த மாதிரி நிறையா மருத்துவ முறைகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் மருத்துவர் அணுகி எடுத்துக்கிறது நல்லது. இந்த சொரியாசிஸ் உள்ளவங்களுக்கு தினசரி காலையில் எழுந்திரிச்சு 1 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் எடுக்கிறது நல்லது. பால் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஹரித்தரான டேப்லெட் தனியாகவே வருது, நம்ம இதில் எல்லாம் அதிலே மாத்திரை வருது. அது தினசரி காலையில் மாலையில் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நோயை வந்து ரொம்ப குறைக்கும். அந்த ஸ்கேலிங்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அந்த இது வந்து சொரியாசிஸ்னால் நம்ம இதில் மருத்துவத்தில் இந்த தோல் உதிர்வு நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கேலிங் சொரிஞ்சோம்னா செதில் மாதிரி உறிஞ்சி பவுடர் மாதிரி கொட்டும். அந்த ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கற்றாழை ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி அந்த அடை எடுக்கிற வரைக்கும் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் மருத்துவ முறை பண்ணுறது நல்லது. சொரியாசிஸுக்கு பர்டிகுலராக சித்த மருத்துவத்தில் வெட்பாலை தைலன்னு சொல்லுவாங்க. வெட்பாலை இலைன்னு சொல்லக்கூடிய அந்த இலையை இடத்துல வந்து ஒரு அகண்ட பாத்திரத்தில் வச்சு அதில் வந்து தேங்காய் விட்டு சூரிய புடம்னு சொல்லுவாங்க, சூரிய புடத்தில் வச்சு எடுக்கிறது. இன்றைக்கி வந்து வச்சு காய வச்சுட்டு நைட்டுக்கு எடுத்து உள்ளே வச்சிடணும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 7 to 8 நாள் எடுத்து வச்சு எடுத்தும் பட்சத்தில் அந்த எண்ணெய் வந்து ரெட் கலராக மாறிடும், பிங்க் கலர் வந்துடும். அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டு தடவுனீங்கன்னா இதை ஒரு பெஸ்ட்டு மெடிசன் சொரியாசிஸுக்கு வேறு எதுவுமே கிடையாது. கண் கூட பார்க்கலாம், அந்த ஃபுல்லாமே ஃப்ரீயாகிடுவீங்க. அந்த இப்போ நிறையா லோஷன் தடவுறீங்க போகிறீங்க, இதை ஒன்றை சரி பண்ணி பாருங்கள், இல்லை இதை ஒன்றை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நாட்டு மருந்து கடையில் அருகன் தைலம், இந்த மாதிரி வெட்பாலை தைலம் அப்படின்னு இருப்பாங்க, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி மருத்துவ முறைகள் எடுக்கிறதுனால இது முற்றிலுமாக சரியாகும். 3 நோய்களுக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ எக்ஸிமா, சொரியாசிஸ்னால் தனித்தனியாக பிரிக்கிறது பேஷண்ட்டுக்கு கஷ்டம். 3யுமே குழப்பிக்கிட்டு பேஷண்ட் வருவாங்க. கிளினிக் வரப்போ எனக்கு சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பார்க்குறப்ப சாதாரண எக்ஸிமாவாக இருக்கும். இப்போது சாதாரணமாக அர்டிகேரியாவை கூட சில பேர் ரொம்ப சொரிஞ்சு கை கால்லாம் தழும்பாக இருக்கும்போது சொரியாசிஸ்னு வருவாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கும் சொரியாசிஸுக்கும் வித்தியாசம் இல்லாமல் மன உளைச்சல் ஆகிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், இப்போ சாதாரணமாக பூஞ்சி தொற்றை கூட எனக்கு அது உடம்பு ஃபுல்லாக பூஞ்சி தொற்று இருக்குது அப்படின்னா, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, அதை சொரியாசிஸ்ன்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக வர்றது கிடையாது. 2 வருஷம் 3 வருஷம்னு வெளியே வைத்தியம் பார்த்துக்கிட்டு மன உளைச்சலாகி வந்து புலம்புறதை பார்க்க முடியுது. நான் அதனால் சொல்ல வரேன், தப்பாக சொல்ல வரல. அதனால் ஒரு தோல் நோய் வருது அப்படின்னா ஒரு மருத்துவர் அணி கிளியராக இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க.
இது சொரியாசிஸா, இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா, இது அர்டிகேரியாவா, எக்ஸிமாவா, இல்லை வேறு எதுவா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருத்துவம் எடுங்க. தயவு செஞ்சு அதை அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் மன உளைச்சல் ஆகுறீங்கன்னா இந்த தோல் நோயும் அதிகமாகும். அதனால் சொல்ல வரேன். இப்போ சொரியாசிஸ் இருக்கிறவங்களே சரி, மன உளைச்சல் இல்லாமல் டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, மன உளைச்சல் ஆகாமல் இருக்கிறீங்கன்னாவே இந்த நோய் குறையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மன அழுத்தமும் ஒரு காரணம் இந்த சொரியாசிஸ் அதிகமாகிறதுக்கு. அதனால் சொல்ல வரேன். சரிங்களா? மன அழுத்தம் இல்லாமல் நான் சொன்ன உணவு முறைகளை கடைப்பிடித்து வரீங்க அப்படின்னா இந்த நோய்கள் வந்து முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய நோய் தான். இப்போ சொரியாசிஸுமே சொல்கிறேன். சொரியாசிஸ் வந்து சில பேருக்கு வரும், திரும்ப ஒரு 5 வருஷம் காணாமல் போயிடும். அவங்க சரியாயிடுச்சுன்னு நினச்சிவாங்க. ஒரு 5 வருஷம் கழித்து திரும்ப வரும்போது ரொம்ப அக்ரிவேட்டாக வரும். இது அந்த நோயோட தன்மை. சரிங்களா? அது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்காது, சிலருக்கு சொல்கிறேன். அதனால் இதுக்கு கரெக்டாக அந்த நோய் பரவாமல் இருக்கணும்னா ரெகுலராக நம்ம ட்ரீட்மெண்ட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். உடலை டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தோலை வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்ற இருக்கிற சரும பிரச்சனை எல்லாமே சரியாகும். நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. தெரப்பி நிறைய எக்ஸ்டர்னல் தெரப்பி முறைகள் இருக்குது, நிறையா உள் மருத்துவ தெரப்பிகள் இருக்குது. எவ்வளோனா தோல் நோயில் இருக்கிறவங்க முக்கியமாக இந்த மது குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறதெல்லாம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் தான் படுத்துமே ஒழிஞ்சு குறையாது. கேரண்டியாக சொல்கிறேன். அது இப்போ ஸ்மோக்லாம் பண்ணிட்டீங்கன்னா உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நல்லா சுத்தமாக இருந்த புல்லட்டு அசுத்தமாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த நோய் அதிகமாக தான் ஒழிஞ்சு குறைக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ உடல் ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நோய் வந்து குறையும். தூய்மைப்படுத்தலைன்னா இது கால அளவுக்கும் அப்படியே தான் இருக்கும். அதனால் தூய்மைப்படுத்தி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்.